சுழியம் சாப்பிடணும் போல இருக்கு. சுழியமா? நேற்று எப்பவும் போல் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது சிக்கின கண்டென்ட் தான் இது. விடுவேனா நான் பார்த்த உடனே கடலைப்பருப்பை ஊற போட்டுட்டு ஆளினிக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பருப்பை வேக வச்சு மசிச்சாச்சு, வெள்ளத்தை இடிச்சிட்டு கரைச்சாச்சு. இப்போது வெள்ளத்தை வடிகட்டிட்டு பருப்பை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். துருவன தேங்காய் பூ, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து சுழியத்துக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு ஊற போடும்போதே மைதா மாவு 1 கரண்டி மட்டும் இட்லி மாவு சேர்த்து கரைச்சி வச்சுருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவோட டிப்ஸ், நல்லா தான் இருக்கும். ஆளி தூங்கியே எந்திரிச்சிட்டா. நான் இன்னும் இந்த ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணல. வந்த உடனே எனக்கும் வேணும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னு பாருங்கள் நீங்களே. எப்படி இருக்க? சூப்பராக இருக்காமா. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ரெசிபி கம்ப்ளீட்டட். சரி, வெளியில் போய் பார்ப்போன்னா மழை பெய்யுது. பெங்களூரில் 2 நாளாக மழை. இந்த மழையில் நம்ம ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணுவோன்னு நானும் ஆளினியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரெசிபியோட அவுட்புட் என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாட்டா.